RSS பாஜகவை விட மிகவும் ஆபத்தானவர் நடிகர் விஜய். ஏன் இப்படி சொல்றோம்? அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் தெளிவாக சன் நியூஸ் விவாதத்துல விளக்கமா சொல்றார். திமுகவினுடைய சிக்கல்களை சுட்டிக்காட்டுவது தாவேகாவின் கடமை. 3 வாட்டி வேணா அழுத்தி சொல்றேன். திமுகவின் சிக்கல்களை, பிரச்சனைகளை சுட்டிக்காட்டுவது தாவேகாவின் கடமை. பாஜகவின் பிரச்சனைகளை ஏன் சுட்டிக்காட்டவில்லைங்கிற கேள்விக்கு ரொம்ப மொக்கையா ஒரு பதில் வருது தொடர்ச்சியா. பாஜக இங்க எங்க இருக்குதுன்னா இதெல்லாம் யாரு? யூனியன் கவர்மெண்ட் ஒண்ணு இருக்குதா இல்லையா? தமிழ்நாட்டுக்கு எத்தனை ரயில்வே திட்டங்களை கொடுத்திருக்காங்க எடுத்து போடுங்க. மெட்ரோ ரயில் அனுமதிக்க மறுக்கிறாங்கல்ல, மதுரைக்காரன் தமிழன் இல்லையா? கோயம்புத்தூர்காரன் தமிழ்நாட்டுக்காரன் இல்லையா? மெட்ரோ ரயில் திட்டங்களை அனுமதிக்க மறுக்கிறது யாரு? பாஜகவே இல்லையா? என்ன நீங்க பேசிட்டீங்க திருப்பி? நம்முடைய எந்த தமிழ் தமிழுக்கு நீங்க எவ்வளவு நிதி கொடுத்திருக்கீங்க? சான்ஸ்கிரிட்டுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கீங்க? விவசாயிகளுக்கு 22 விழுக்காடு ஈரப்பதம் இருக்கக்கூடிய நெல்ல கொள்முதல் செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம். கொடுத்துருச்சா ஒன்றிய அரசு? இது ஒன்றிய அரசோட பிரச்சனை இல்லையா? இதனால தமிழன் பாதிக்கப்படலையா? இதனால தமிழ்நாட்டுக்காரன் பாதிக்கப்படலையா? இன்னைக்கும் இந்தியாவில் அதிகமான அதிகாரங்களை யார் தான் சார் குவிச்சு வச்சிருக்கிறா? இன்று இவர்கள் பாஜகவால் இயக்கப்பட்டு பாஜகவின் சதி வேலைக்கு துணை போகிறார்கள். சங்க பரிவாரங்களுடைய வெப்சைட்ல இந்தியா முழுவதும் 600 பள்ளிவாசல்களை குறிவைத்து எழுதுகிறார்கள். சொல்றாங்கல்ல, திமுகவும் பாஜகவும் சேர்ந்து நடத்துற நாடகம்னு. அரசியல் புரிதலற்ற வாதம். 600 பள்ளிவாசல்கள் இந்தியா முழுவதும். அதுல தர்காக்களும் இருக்குது, பள்ளிவாசலும் இருக்குது. தமிழ்நாட்டில் 20 பள்ளிவாசல்கள். சரிங்களா? அதுல மதுரை கோரிப்பாளையம். இதெல்லாம் அவன் என்னைக்கு எழுதுறான்? இன்னைக்கு எழுதல. பல 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அவன் திட்டம் போடுறான். இது எல்லாத்தையும் உடைக்கணும், இது எல்லாத்தையும் இடிக்கணுங்கிறதுக்கு அவன் இந்த வேலையை ஆரம்பிச்சு பல 10 ஆண்டுகள் ஆகிறது. இது நீதிமன்றத்துக்கு பிரச்சனை போய் அவன் 10-15 வருஷம் ஆகுது. அப்பத்திலிருந்து 10 வருடங்களுக்கு மேலாக ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கையை ரொம்ப சிம்பிளா ஜஸ்ட் லைக் அது நாங்க 2 பக்கம் பேச மாட்டோம், அது 2 பேரும் தான் தப்பு வச்சுப்போம். திமுகவும் பாஜகவும் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் நாடகம் ஆடுகிறதுன்னு அது சொல்லுங்க. 2 பேரையும் கண்டிச்சு ஒரு அறிக்கை கொடுங்க. நான் என்ன சொல்றேன் சார், உங்க ஸ்டாண்டு ஒண்ணு வேணும்ல சார். ஒண்ணு திமுக கண்டிங்க, இல்ல பாஜக கண்டிங்க, இல்ல 2 பேரையும் சேர்த்து கண்டிங்க. எதுவுமே பேச மாட்டேன். இப்படியோ உட்காந்து பார்த்துட்டு இருந்தா சார் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க யாரை ஆதரிக்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, இது ரொம்ப அபாயகரமான கேள்வி. அயோத்தி பாபர் மசூதி அவர்கள் இடித்தது அப்படிங்கிறது ஒரு நாள் நடந்ததில்லை. 4 நூற்றாண்டு கால சதி திட்டத்தை நிறைவேற்றார்கள். தமிழ்நாட்டில் அப்படி குறிவைக்கக்கூடிய என்று சொல்வது பாஜக விட ஆபத்தான சக்தி விஜயும் தாவேகா.